என் அன்பு ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அன்னை மீனாட்சியின் பிள்ளைகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்கள் மனசு ஏதோ ஒரு கவலையில் பாரத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? நாம் எவ்வளவு தான் உழைச்சாலும் எவ்வளவு தான் நல்லதையே நினச்சாலும் நமக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் வருது? நம்ம கஷ்டத்தை காது கொடுத்து கேட்கக்கூட இந்த உலகத்தில் யாருமே இல்லையா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். உலகமே உங்களை கைவிட்டது போல ஒரு தனிமை உங்களை வாட்டும். உங்களுடைய அந்த தனிமையையும் கண்ணீரையும் துடைக்கத்தான் இன்னைக்கு உங்கள் மீனாட்சி தாய் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுமா? என்ன கஷ்டம் உனக்கு? தாய் உள்ளம் கொண்ட மீனாட்சி தாய் உன்னோடு இருக்கிறேன். வாய் நிறைய என்னை அழைத்துப்பார், ஓடோடி வருவேன், உன் துயரமெல்லாம் நீங்கும். ஆமாங்க, இதை சாதாரண வார்த்தைகளாக நினைக்காதீங்க. இது அன்னை மீனாட்சி தன் பிள்ளையான உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. நம்மளை பெத்த தாய் கூட சில நேரங்களில் நம்ம சூழ்நிலையை புரிஞ்சிக்காம நம்மளை திட்டலாம், கோவிச்சிக்கலாம். ஆனால் இந்த ஜெகத்தையே ஆளும் மதுரை மீனாட்சி தாய் தன் பிள்ளையோட மனசு எப்போ வதங்குது, எப்போ கலங்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வாய் திறந்து அம்மானு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே உங்கள் கண்ணீருக்கான காரணத்தை மீனாட்சி தாய் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் முதல்ல உங்கள் மனசில் இருக்கிற பயத்தையும் கலக்கத்தையும் தூக்கி போடுங்க. எனக்குன்னு என் மீனாட்சி அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை மனசில் ஆழமாக பதிய வைங்க. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, எத்தனையோ அம்மன் வடிவங்கள் இருக்குது. ஆனால் மதுரை மீனாட்சிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அவங்களுக்கு ஏன் மீனாட்சி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? மீன் போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு உன்னதமான தாய்மை தத்துவம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற மற்ற உயிரினங்கள் எல்லாம் தன் முட்டைகளை அடைக்காத்து அரவணைச்சு தான் குஞ்சுகளாக மாற்றும். ஆனால் கடலில் வாழும் மீன் மட்டும் தானிட்ட முட்டைகளை தன் கண்களாலேயே உற்று பார்க்கும். அந்த மீனின் கண் பார்வையிலேயே அந்த முட்டைகள் உயிர் பெற்று குஞ்சுகளாக மாறும். அதே போலத்தான் நம் அன்னை மீனாட்சியும். மீனாட்சி தாயோட பக்தர்கள் படுகின்ற கஷ்டங்களை அவங்களுடைய அந்த 2 கருணை கண்களால் ஒரு முறை உற்று பார்த்தாலே போதும். பக்தர்களுடைய கரும வினைகளும் கஷ்டங்களும் அப்படியே பனி போல உருகி போயிடும். மீனாட்சி தாயின் பார்வை பட்டுட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி ஒளி பிறந்திடும். நினச்சி பாருங்க, மதுரையில் அவங்க எப்படி நிற்கிறாங்க? ஒரு கையில் கிளியை ஏந்தி கனிவோடு புன்னகை பூத்த முகத்தோடு அருள் பொழியும் கண்களோடு நிற்கிறாங்க. அந்த கிளி என்ன பண்ணும் தெரியுமா? பக்தர்களாகிய நாம் சொல்லும் குறைகளையும் வேண்டுதல்களையும் கேட்டு அதை அப்படியே அன்னை மீனாட்சியின் காதுகளில் போய் சொல்லுமாம். நாம் தான் அவகிட்ட பேச தயங்குறோம். ஆனால் மீனாட்சி தாய் நாம் குறைகளை கேட்க தயாராக காத்துக்கிட்டே இருக்காங்க. மீனாட்சி அம்மன் எப்படி மதுரைக்கு வந்தாங்க? அவங்களுடைய சரித்திரத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மதுரை மண்ணை ஆண்ட மலையத்துவஜ பாண்டியன் மன்னனுக்கும் அவருடைய மனைவி காஞ்சனமாலைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லை. அவங்க எத்தனையோ யாகங்கள் செஞ்சாங்க, வழிபாடுகள் செஞ்சாங்க. அப்போது அவங்க செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தின் நெருப்பிலிருந்து 3 முளைகளோடு ஒரு பெண் குழந்தை தோன்றி நேராக காஞ்சனமாலையின் மடியில் வந்து அமர்ந்துச்சாம். அரசன் அதிர்ந்து போறாரு. பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறதே, அதுவும் 3 முளைகளோடு இருக்கிறதே அப்படின்னு கவலைப்பட்டாரு. அப்போ ஒரு அசரீரி ஒலிக்குது. மன்னனே, கவலைப்படாதே, இவள் சாதாரண பெண்ணல்ல, பராசக்தியின் வடிவம். இவளுக்கு தடாதகை என்று பெயரிட்டு ஒரு ஆண்மகனைப் போல அனைத்து வீரக்கலைகளையும் கற்றுக்கொடு. இவள் எப்போது தன் கணவனை, தன் மணாளனை பார்க்கிறாளோ அப்போது அவளது 3வது முளை மறைந்துவிடும் என்றது அந்த அசரீரி. பாருங்க, உலகத்துக்கே தாயானவள் ஒரு சாதாரண மனித பெண்ணாக ஒரு அரச மகளாக வந்து பிறக்கிறாள். அவளுக்கு தெரியாத வீரமா? அவளுக்கு தெரியாத வித்தையா? தன் பெற்றோரின் கவலையை தீர்க்க அந்த யாக குண்டத்திலிருந்து மகளாக அவதரித்திருக்காங்க. நாமும் அவங்களுடைய பிள்ளைகள்தான். நம் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களையும் மனக்கவலைகளையும் தீர்க்க மீனாட்சி தாயால் முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும். தடாதகை பிராட்டி வளர்ந்து பெரியவளானால்
வில்வித்தை, வாழ்வித்தை என அனைத்து கலைகளையும் கற்றுக்கிறாங்க. தன் தந்தைக்கு பிறகு மதுரையின் அரியணையில் அமர்ந்து செங்கோல் ஏந்தி ஆட்சியும் செய்கிறாங்க. அவருடைய ஆட்சியில் மதுரையில் பசியும் இல்லை, பிணியும் இல்லை. அதன் பிறகு உலகத்தில் உள்ள அனைத்து திசைகளையும் வெல்ல வேண்டும் என்று திக்கு விஜயம் புறப்படுறாங்க. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என அனைத்து திசைகளிலும் இருந்த மன்னர்களையும் வென்றாங்க. இந்த பூமியை வென்று தேவர்களின் உலகமான இந்திரலோகத்தையும் வென்றாள். இறுதியில் சிவபெருமான் வாழும் கைலாய மலையை நோக்கி போகிறாங்க மீனாட்சி தாய். கைலாயத்தில் சிவபெருமானின் பூத கணங்களை எல்லாம் வீழ்த்தினாள். அப்போது அவளுக்கு முன்னால் சாந்த ஸ்வரூபியாக பேரழகு பொருந்திய சிவபெருமான் வந்து நிற்கிறாரு. அந்த ஈசனை தன் மணாளன தடாதகை பிராட்டி பார்த்த அந்த மாத்திரத்திலேயே அவளது கையில் இருந்த வில் நழுவி கீழே விழுகுது. அவளது வீரமெல்லாம் மறைந்து நாணம் அவளை தொற்றிக்குது. அசரீரி சொன்னபடியே அவளது 3வது மூளையும் மறைந்து போகுது. தான் யாரை மணக்க வேண்டுமோ அவரே தன் முன்னால் நிற்கிறார் என்பதை மீனாட்சி தாய் உணர்றாங்க. ஈசனும் புன்னகைத்து மதுரைக்கு செல், நான் அங்கு வந்து உன்னை மனம் முடிக்கிறேன் என்று சிவன் கூறுறாரு. பாருங்க, உலகத்தையே வென்ற வீர பெண்ணாக இருந்தாலும் இறைவனின் முன்னால் அவள் அன்பிற்கு அடிமையாகி நிற்கிறாள். நாமும் நம் ஈகோ, கோபம், கவலை இப்படி எல்லாவற்றையும் விட்டுட்டு மீனாட்சி தாயினுடைய பாதத்தில் சரணடைஞ்சா மீனாட்சி தாய் நமக்குள்ள அன்பை மட்டும்தான் நிறைப்பாங்க. மதுரையே கோலாகலமாக விழாக்கோலம் பூண்டது. அழகிய மதுரை மாநகரமே பந்தலிடப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்படுது. சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக அழகிய தோற்றத்தில் மதுரைக்கு வராரு. மகாவிஷ்ணுவே தன் தங்கை மீனாட்சியை சுந்தரேஸ்வரருக்கு தாரை வார்த்து கொடுக்க வைகை கரைக்கு வராரு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடக்குது. அன்றிலிருந்து இன்று வரை மதுரையின் முழுமுதற் தலைவியாக மகாராணியா அன்னை மீனாட்சி தான் வீற்றிருக்கிறாங்க. மதுரையில் எப்போதுமே மீனாட்சிக்கு தான் முதல் மரியாதை, முதல் பூஜை. அவங்க தான் அரசாட்சி செய்கிறாங்க. சுந்தரேஸ்வரர் அவருக்கு துணையாக இருக்கிறாங்க. ஒரு மகாராணியாக இருந்து உலகத்தையே ஆளும் அன்னை மீனாட்சி தன் பிள்ளைகளாகிய நம்மை எப்படி கைவிடுவாங்க? நீங்கள் மதுரை கோவிலுக்கு போய் அவங்க முன்னாடி நின்னீங்கன்னா அவங்களோட அந்த ராஜ தோரணையையும் பார்க்கலாம். அதே சமயம் ஒரு தாயோட கனிவையும் பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் சோகம் உங்களை சூழுதோ அப்போதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு, மதுரை மீனாட்சி தாயே, நீதானே உலகத்துக்கே மகாராணி, நீதானே என் அம்மா, என் கஷ்டத்தை உன்னை விட்டா யார் தீர்ப்பா அப்படின்னு உரிமையோடு சண்டை போடுங்க. பிள்ளைங்க உரிமையோடு கேட்கும்போது ஓடோடி வராத தாய் உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த மீனாட்சி தாயினுடைய 8 நிமிட பதிவு உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை நீங்கள் சும்மா கேட்கல, அன்னை மீனாட்சியோட அருள் இருக்கிறதுனால தான் இதை கேட்கும் பாக்கியம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர்றது இயற்கை தான். இருட்டுக்கு அப்புறம் எப்படி ஒரு வெளிச்சம் வருமோ அதே போல் உங்கள் துன்பங்களுக்கு பிறகும் ஒரு பெரிய இன்பம் வரப்போகுது. அதை அன்னை மீனாட்சி உங்களுக்கு கொடுக்கத்தான் போகிறாங்க. மறுபடியும் அன்னை சொன்ன அதே வார்த்தைகளை உங்கள் மனசில் நினைவூட்டுறேன். வாய் நிறைய என்னை அழைத்துப்பார், ஓடோடி வருவேன், உன் துயரங்கள் நீங்கும். இனி கவலையை விடுங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே மீனாட்சி அம்மா என் கூட இருக்காங்கிற தைரியத்தோடு உங்கள் கடமைகளை செய்ய கிளம்புங்க. வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். இந்த மனதை தொட்ட ஆன்மீக உரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் மீனாட்சி தாயே போற்றி அப்படின்னு பதிவிடுங்க.